ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குருவிடம் பெற்ற அனுபவங்கள். தலைப்பு: மக்களை மூடராக்கும் மாந்திரீகம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம், மாந்திரிகம், எந்திரம் எல்லாமே மெய்ஞானத்திலேருந்து உருவானது தான். ஏன்னா அவங்க சுயநலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போதைக்கு நடக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய வினை நுட்பம் மிக பெரிதாக இருக்கும். கீழான இருளை சேர்த்து விடும். மிகப்பெரிய சப்ஜெக்டு. ஒரு முறை அதெல்லாம் குரு அருளுகின்ற அந்த உபதேசத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வது நம்ம நலம் பயக்கும் நிலையாக நமக்குள் உருவாகும். உள்ள போகலாம். யாம் குருநாதர் உரைத்த வண்ணம் ஒரு கிராமத்து பக்கம் வந்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு முறை 4 முனை சந்திப்புள்ள இடத்திலுள்ள கடையில் அமரும்படி செய்தார். அப்பொழுது அந்த இடத்திற்கு ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் 6-7 பேர் சாமியார் வேடம் பூண்டு அற்புதமாக இருந்தனர். அவர்கள் காரை நிறுத்திவிட்டு யாம் இருந்த கடைக்கு வந்து கடையில் இருப்பவர்களிடம் டீ கொடுங்கள் என்றனர். ஆனால் டீ போடும் ஆளுக்கு காது கேட்கவில்லை. அவர்கள், அட தம்பி இங்கு வா என்றனர். இப்படி 2 முறை கூப்பிட்டும் கேட்காததால் ஜாடையில் காண்பித்து வர சொல்லி, உனக்கு காது கேட்கவில்லையா என்று கேட்டனர். டீ கடைக்காரர், எனக்கு சுத்தமாக கேட்காது என்றார். அதற்கு பின் சாமியார் வேடம் பூண்டவர்கள், முருகா, ஏன் உன் பிள்ளையை இப்படி பார்த்து கொண்டிருக்கின்றாய்? உன் பிள்ளைக்கு காது கேட்கவை முருகா என்றனர். உடனே அவனுக்கு காது கேட்க ஆரம்பித்து விட்டது. அதன் பின், எனக்கு முதுகு வலி, தலைவலி, இடுப்பு வலி என்று ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லி கேட்டு குணமாகத் தொடங்கியதும் எங்கிருந்து அவ்வளவு கூட்டம் வந்ததென்று தெரியவில்லை. அப்படி ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. அந்த கூட்டத்தில் முடக்குவாதம் தாங்கிய ஒருவரை கொண்டு வந்து, ஐயா, நீங்கள் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்கின்றீர்கள். 5-6 வருடங்களாக கட்டிலேயே படுத்திருக்கிறார். மழை ஜலம் எல்லாம் கட்டிலில் துவாரம் போட்டு எடுக்கின்றோம். இப்படியே தான் படுத்திருக்கின்றார். இவரை குணமாக்குங்கள் என்று கேட்டனர். சாமியார்களாக வந்தவர்கள் விவரம் கேட்டுவிட்டு, முருகா, உனக்கு இந்த பிள்ளை மேல் கருணை இல்லையா? இவ்வளவு காலம் வேடிக்கை பார்க்கின்றாயே முருகா, அவர் உன்னை நினைக்கவில்லையா? ஐயா, நீங்கள் முருகனை நினையுங்கள் என்றனர். முடமானவரும் முருகனை வேண்டுகிறார். மீண்டும் அவர்கள், முருகா, உன் பிள்ளையை எழுப்பிவிடப்பா, கொஞ்சம் இவர் மேல் கருணை வை என்று சொல்கின்றனர். இப்படி சொன்னவுடனே முடமானவரும் சடார் என்று எழுந்திருக்கின்றார். முருகா, இதுவரை இந்த கல்லை தூக்கச் செய்யேன். முருகா, இவரை இந்த கல்லை தூக்கச் செய்யேன் என்றனர். அவரும் உடனே எழுந்து நடந்து போய் 4 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கல்லை தூக்கினார். அங்கே இருந்த அனைவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. முருகனே இங்கு வந்ததாக அந்த கூட்டம் நம்பியது. கடைசியில் சாமியார் வேடம் தரித்தவர்கள், நாங்கள் முருகன் கோயில் கட்ட வேண்டும் என்று எங்களுக்கு முருகன் உத்தரவிட்டிருக்கின்றார். நீங்கள் எல்லாம் முருகன் கோயில் கட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாம் எல்லா மக்களையும்
முருகனின் பெருமையை உணரும்படி செய்ய வேண்டும். ஆகவே உங்களால் இயன்ற பணம் கொடுங்கள் என்று சொன்னவுடனே அங்கிருக்கும் கூட்டத்தினர் தாங்கள் போட்டிருக்கும் நகை மற்றும் பணம் என்று ஏராளமாக கொடுத்தனர். சாமியார் வேடம் பூண்டவர்களுக்கு அனைத்தையும் சுருட்டி கட்டி கொண்டனர். சாமியார் வேடம் பூண்டவர்கள் அனைத்தையும் சுருட்டி கட்டி கொண்டனர். முருகன் கோவில் கட்டி முடித்ததும் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு வைக்கின்றோம். அனைவரும் வாருங்கள். அங்கு வரும்பொழுது உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் முருகனிடம் சொல்லி தீர்த்து வைக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி போய்விட்டனர். இதையெல்லாம் குருநாதர் பார்க்குமாறு சொல்லியதால் பார்த்து கொண்டிருந்தோம். உலகில் எத்தனை விதமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கண்டுணரும்படி செய்தார். நகைகளையும் பணங்களையும் அள்ளிக்கொண்டு சாமியார் வேடம் பூண்டவர்கள் காரில் ஏறி போன பின் 2 அல்லது 3 மணி நேரம் இருக்கும். குணமாக இருந்தவர் குணமானதாக நம்பிய நிலையில் கட்டிலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு முருகனே நேரில் வந்தார், காட்சி கொடுத்தார், குணமாக்கினார் என்று பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென்று ஐயோ அம்மா என்று கத்தி கட்டிலில் சுரண்டு படுத்து கொண்டார். காது கேட்காமல் இருந்த டீ கடைக்காரருக்கு மறுபடியும் காது கேட்கவில்லை. இது எப்படி என்றால், இவை அனைத்தும் ஆவி வேலைகள். இத்தகைய ஆவிகளை ஏவினால் குறிப்பிட்ட நேரம் வரை செயல்படுத்தும். ஒரு சமயம் குருதேவரும் நாமும் காட்டில் இருக்கும் சமயம் இரவு மணி 8 அல்லது 9 இருக்கும். குருதேவர் எம்மை அழைத்து, உனக்கு மரத்தின் மீது பரண் அமைத்து தருகிறேன், நீ அதில் படுத்துக்கொள், நான் இங்கே கீழே படுத்துக்கொள்கிறேன் என்றார். அதற்கு நாமோ குருதேவரிடம், சாமி, யானை மேலேதானே பிடிக்கும், கீழே படுத்திருந்தால் ஒன்றும் செய்யாது என்று கூறினோம். அதற்கு குருதேவரோ, நான் உனக்கு பந்தோபஸ்துக்காகத்தான் போட்டிருக்கிறேன், யானை வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார். குருதேவர் இவ்வாறு செயல்பட்டதற்கான காரணம் உணர்வின் இயக்கங்களை எமக்கு உணர்த்துவதற்குத்தான் என்பதை அறிந்தோம். பிறகு மணி 12 இருக்கும். குருதேவர் எமக்கு உபதேசம் செய்ய தொடங்கினார். அந்த உபதேசத்தில் மனிதன் வணங்கும் தெய்வங்கள், தெய்வ உருவங்கள், மனித வடிவில் இருக்கும் காரணங்கள், காளி, முருகன் போன்ற பிற தெய்வங்கள் ஏன் படைக்கப்பட்டன போன்றவற்றிற்கு அக்கால ரிஷிகளால் கையாண்ட அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்துணரும் விதமாக உபதேசித்தார். தொடர்ந்து இவ்வுபதேசத்தில் மந்திரத்தை பயன்படுத்துவதால் உண்டாகும் விளைவுகளையும் எடுத்துரைக்கின்றார். ஓரிடத்தில் இருந்து கொண்டு மந்திரங்களை உச்சரித்து வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய பொருளை வரவழைத்து கொடுப்பது போன்றவைகளை இங்கே எடுத்துரைக்கின்றார். மந்திர ஒளிகளை கொண்டு மனிதன் தனக்குள் விளைய வைத்த காந்தத்தன்மை என்பது மரத்தை அரித்து வாழும் கரையான் தனது உணர்வின் சத்தை மரத்தின் மீது பாய்ச்சி அம்மரத்தின் சத்தை ஆவியாக்கி அந்த மரம் எந்த மண்ணின் சக்தியை எடுத்து வளர்ந்ததோ அந்த மண்ணாக மரத்தை மாற்றி அதிலே வளர்ந்த சக்தியினை தனது உணவாக உண்டு வாழ்கிறது. மண்புழுக்களுடைய உணர்வின் அணுக்கள் கரையானாக மாறி அக்கரையான் தனது மலத்தினை வெளிப்படுத்தி மரத்தை ஆவியாக மாற்றி அச்சத்தினை தனது உணவாக எடுத்து மரத்தை மண்ணாக மாற்றுகிறது. அதேபோன்று உணர்வின் சத்து நாம் பெற்றாலும் மற்ற உணர்வுகளின் தன்மை தனக்குள் எடுத்தாலும் இரண்டையும் இணைக்கச் செய்து இவ்வாறு இயங்குகின்றது. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அதுபோன்றே உணர்வின் சத்து நாம் பெற்றாலும் மற்ற உணர்வுகளின் தன்மை தனக்குள் எடுத்தாலும் இரண்டையும் இணைக்கச் செய்து எவ்வாறு இயங்குகின்றதோ அதுபோன்று அவைகளை மந்திர ஒளியாக்கி கரையானின் உணர்வுகளை இவர்கள் கவர்ந்து ஒரு பொருளை மனதில் எண்ணி அந்த மந்திர ஒளிகளை பாய்ச்சப்படும் பொழுது அப்பொருள் கரைகின்றது. ஒரு மனிதரிடத்தில் இத்தகைய உணர்வுகள் அனைத்தும் உண்டு. கரண்டில் நெகட்டிவ், பாசிட்டிவ் ஆகியவற்றை பயன்படுத்தி வெல்டிங் ராடுகளால்
இரண்டு பொருள்களை ஒன்றாக இணைப்பது போன்றுதான் மந்திர ஒலிகளும். நாம் மந்திர ஒலிகளை உச்சரித்து எந்த பொருளை பார்த்து இப்பொருள் கரைய வேண்டும் என்ற உணர்வை பாய்ச்சினமோ அதுபோன்றே மற்றொரு இடத்திலிருந்து கொண்டு வேறொரு மந்திரத்தை உச்சரிக்க கரைந்த பொருள்கள் ஒன்றிணைக்கப்பட்டு அங்கே கொண்டு வரப்படுகிறது. காற்று கூட புக முடியாத அளவு சுற்றிலும் அடைக்கப்பட்ட பெட்டியில் மந்திரங்களை உச்சரித்து வெளியில் உள்ள பொருளை சுத்தமாக மூடப்பட்ட அந்த பெட்டியினுள்ளே இருக்குமாறு செய்ய முடியும். இவ்வாறு மந்திர ஒலிகளை பயன்படுத்தி கரையானின் உணர்வின் தன்மையை எடுத்து பொருளை ஆவியாக மாற்றி பெரிதொரு இடத்தில் பொருளை உருவாக்க முடிகிறது. மனிதர் இன்று பெற்றுள்ள இந்த மந்திர ஒலிகள் அன்று ஞானிகள் தங்களிடத்தில் நல் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றும் நிலையாக பெறப்பட்டது. உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதி வளர்வதும் அவைகள் ஓர் உணர்வாக உருவான பின் பொருளை கரையச் செய்யும் நிலையும் அன்று வியாசரால் நாம் ஞானம் பெறும் நிலைக்கு எழுதி வைக்கப்பட்டது. ஞானம் பெறும் நிலைக்கு உருவாக்கப்பட்டாலும் அதன் பின் வந்த அரசர்கள் அம்மந்திர ஒலிகளை தங்களுடைய ஆட்சி அதிகார வசதிகளுக்காக சாஸ்திர விதிகளை ஆக்கி அவற்றை கடைபிடித்து வாடும் நிலைக்கு மக்களிடம் உருவாக்கி வைத்தனர். பிறப்புகளிலிருந்து இறப்பு வரைக்கும் மந்திரத்தை கேட்காதவர் இருக்க முடியாது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சட்டம் உண்டு. சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்க மந்திரங்கள் உண்டு. மதத்திற்கு ஜீவன் கொடுக்கும் முயற்சியாக அந்த கால அரசர்கள் செயல்பட்ட விதங்களையும் குருதேவர் எமக்கு உபதேசித்து அருளினார். எல்லா மதங்களுக்கும் அடிப்படையான வேதங்கள் உண்டு. வேத சாஸ்திரத்தின் அடிப்படையில் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் உருவாக்கப்பட்டிருந்தன என்று எமக்கு குருதேவர் கொடுத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று காட்டிற்குள் ஒளி வெள்ளம் தெரிந்தது. எமக்கு வெகு ஆச்சரியமாய் இருந்தது. அவ்வொளி வெள்ளத்தின் நடுவே காளி உருவம் தெரிந்தது. அது மறைந்து விலை உயர்ந்த கற்கள் ஆபரணங்கள் குவியலாக தெரிந்தது. அவைகள் வைரங்கள், வைடூரியங்கள், நகைகள் போன்றவைகளாக இருந்தன. குருதேவர் எம்மிடம் வந்து அவைகளை சுட்டிக்காட்டி இவைகள் பொய்யல்ல, நிஜமானவைகள் தான் எடுத்துக்கொள்கின்றார். நம்மால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னால் இவ்வளவு நகைகளை நாம் கண்டதில்லை. மேலும் குருதேவர் தொட்டுப்பார் என்று கூறி நீ காண்பது கனவல்ல, நிஜம்தான் என்று சொல்லி அதை நிரூபிக்க எம்மை நறுக்கென்று கிள்ளினார். எமக்கு வழி தெரிந்தது. நகைகளை தொட்டு பார்த்தோம். நிஜமானவைகள்தான் என நம்பினோம். இவைகளையெல்லாம் உனக்கு சொந்தமாக்கினால் என்ன செய்வாய் என்று கேட்டார். அவர் கேட்ட வேகத்தில் யாம் சொன்ன பதில், ஏழைகளுக்கு தர்மம் செய்வேன் என்றோம். பதில் சொன்ன வேகம்தான் எனக்கு படார் என்று ஓர் அடி விழுந்தது. அடித்தவர் குருதேவர். நாமோ கதிகலங்கிவிட்டோம். அந்த நிமிடம் பொருட்கள் மறைந்து போயின. அதைத் தொடர்ந்து குருதேவர் கூறினார், நீ ஒரு பொருளை தர்மம் செய்கின்றாய் என்று கூறினால் அதைத் தொடர்ந்து உன்னை தேடி வருவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நான் சாகப் போகிறேன், என்னுடைய கஷ்டங்களிலிருந்து மீளவே வழி தெரியவில்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுவார்கள். நீயும் இறக்கப்பட்டு தானம் செய்கின்றாய் என்றால் அவர்களுக்கு பொருளை பற்றி தான் ஞாபகம் வருமே ஒழிய ஞானத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டாகாது. ஆகையால் நீ எதை தானம் செய்ய வேண்டும்? நீ பிறருக்கு பொருளடிப்படையில் உதவ வேண்டும் என்று முற்பட்டால் பிறகு உன்னை தேடி வருபவர்கள் எனக்கு ஏராளமான துன்பங்கள் இருக்கின்றன என்று இல்லாத துன்பங்களை இருப்பது போல சொல்லிக்கொண்டு வருவார்கள். நீயும் இரக்க உணர்வு கொண்டு அவர்களுக்கு தானங்கள் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆசைகள் தான் பெருகும். மனிதர்களுடைய தேவைகளை பொருட்களை அள்ளி கொடுத்து தீர்த்து வைக்க முடியாது. ஒரு தேவையை நிறைவேற்ற மனிதருக்கு மற்றொரு தேவையும் உருவாகும். ஆகவே அவர்கள் அறிய வேண்டியது, பெற வேண்டியது ஒன்றே ஒன்று. அது அகப்பொருளின் உணர்வின் தன்மையுடன் மெய்ஞான அகப்பொருளின் உணர்வின் தன்மையுடன் மெய்ஞான உணர்வின் தன்மையை கலந்து வளர்த்து இருளை போக்கி பொருளை காணும் நிலையை பெறச் செய்ய வேண்டும். புறப்பொருளை தேடாது அகப்பொருளை தேடும் பொழுது புறப்பொருள் தானே வரும். புறப்பொருளை தேட வேண்டிய அவசியமில்லை என்று உணர்த்தினார். மீண்டும் இந்த பாராவை படிச்சிடுறேன்.
அது அகப்பொருளின் உணர்வின் தன்மையுடன் மெய்ஞான உணர்வின் தன்மையை கலந்து வளர்த்து இருளை போக்கி பொருள் காணும் நிலையை பெறச் செய்ய வேண்டும். புறப்பொருளை தேடாது அகப்பொருளை தேடும் பொழுது புறப்பொருள் தானே வரும். புறப்பொருளை தேட வேண்டிய அவசியமே இல்லை என்று உணர்த்தினார். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இந்த அளவில் இதை நிறைவு செய்துக்கலாம். அப்புறம் இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க, ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. குருவருள் பெறுவோம். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களும் வாழ்வில் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குருவருளால் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி இதை நிறைவு செய்து கொள்கிறோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.